கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ரெண்டு வசனத்தை மட்டும் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? 1 நாளாகம புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 13-14 வசனம். 1 நாளாகம புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். நான் அவனுக்கு பிதாவா இருப்பேன், அவன் எனக்கு குமாரனா இருப்பான். அவனை விட்டு விலக பண்ணாமல் என் ஆலயத்திலும் என் ராஜ்யத்திலும் என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். அவருடைய ராஜ்யபாரம் என்றென்றைக்கும் நிலை நிற்கும் என்று சொல் என்றான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா? இந்த வார்த்தையை தான் ஆண்டவர் எனக்கு தந்த. நான் அவனுக்கு பிதாவாக இருப்பேன். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இந்த 25வது வருஷத்தின் துவக்கத்தில் இந்த திருச்சபைக்கு நான் நிற்கும்படிக்கு கர்த்தர் தந்த வார்த்தை என்னவென்றால், நான் பிதாவாக இருப்பேன். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த ஊழியத்திற்கு நான் எப்படி இருப்பேன்? பிதாவாக இருப்பேன். இந்த ஊழியக்கார குடும்பத்துக்கு நான் எப்படி இருப்பேன்? பிதாவாக இருப்பேன். இந்த சபைக்கு வருகிற உங்களுக்கு யாராக இருப்பார்? அவர் பிதாவாக இருப்பார். இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் நான் சொல்லுகிறேன், நம்முடைய தேவனாகிய கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தர் நான் என்று சொன்னவர், உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொன்னார். அப்படி சொன்னவர் எப்படி இருப்பாராம்? நான் உனக்கு பிதாவாக இருப்பேன். பிதான்னா யாரு சொல்லுங்க? தகப்பனா இருப்பேன். நான் உனக்கு தகப்பனா இருப்பேன். நான் உனக்கு, இந்த சபைக்கு ஆண்டவர் எப்படி இருப்பார்? தகப்பனா இருப்பார். சரி, தகப்பனை பற்றி என்னென்ன வேதம் சொல்லுது? வேகமாக சொல்கிறேன், குறிக்கிறவங்க குறிச்சிக்கோங்க, அப்புறம் நம்ம உள்ளே போவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. வாசிக்க எழுதுகிறவங்க முதல் 5 வசனத்தை 6 வசனத்தை எழுதிக்கோங்க. என்னாகம புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். என்னாகம புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இதில் தகப்பன் கேரக்டரை பற்றி சொல்லியிருக்கு. இந்த வசனங்கள் எல்லாம் நீங்கள் உட்காந்து வீட்டில் வாசித்து பாருங்கள். முடிஞ்சதை நான் உங்களோட பேசுகிறேன், முடியாத நம்ம வீட்டில் உட்காந்து வாசித்து பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தகப்பன் பிதா என்னென்ன செய்வார் அப்படின்னு நான் வேகமாய் சொல்லி போக விரும்புகிறேன். 1, தகப்பன் சுமப்பார். கைகளை உயர்த்தால் இல்லை சொல்ல. தகப்பன் என்ன செய்வார்? உங்களை கர்த்தர் சுமப்பார். மறந்து விடாதீர்கள், கர்த்தர் சுமப்பார். நீ எந்த நிலையில் இருந்தாலும் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்திலும் உன்னை சுமந்து வருவார். அல்லேலூயா. அவர் சுமக்கிற மாதிரி யாரும் என்ன செய்ய முடியாது, சுமக்கவே முடியாது. அவர் சுமப்பது மேன்மையானது, மகிமையானது, நிறையானது, நிறைவானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்போ குழந்தைய கொடுத்தாங்க, நான் ஈஸியாக தூக்கிட்டேன். பார்த்தீங்க, ஈஸியாக தூக்கிட்டேன். அதே நேரத்தில் உங்கள் பாஸ்டர் என்னையை தூக்குங்கன்னு என்னைய சொல்கிறான்னு வச்சுக்குவோமே. ஒரு சின்ன கற்பனை பண்ணி பாருங்க, என்ன செய்வேன்? சொல்ல மாட்டேங்க, யோசிங்க. பாஸ்டர் ப்ளீஸ் பாஸ்டர் என்னை தூக்குங்க பாஸ்டர் அப்படின்னு உங்கள் பாஸ்டர் சொல்கிறான்னு வச்சுக்கோங்க. தம்பி, நான் எப்படி பார்த்துக்குவேன்? அப்படிதானே? ஹவு கேன் ஐ? அது என்னால் முடியுமா? என் வயசு என்ன, உன் வயசு என்ன? நீ சின்ன பிள்ளையா படக்குன்னு தூக்குறதுக்கு? இப்படித்தான் சொல்லுவோம். ஆனால் உன் தேவனாகிய கர்த்தர் அப்படி சொல்லவே மாட்டார். அவர் அப்படி சொல்லுகிறவர் அல்லவே அல்ல. எல்லா சூழ்நிலையிலும் உன்னை சுமப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தூக்குவார். ஆமென். அல்லேலூயா. ஆனாலும் உங்கள் பாஸ்டர் விட மாட்டார். ப்ளீஸ் பாஸ்டர், ப்ளீஸ், நீங்கள் கண்டிப்பாக என்னை தூக்கி ஆகணும் பாஸ்டர், வேறு வழியே இல்லை பாஸ்டர், ப்ளீஸ் பாஸ்டர்ன்றான்னு வச்சுக்கோங்க. வேறு வழி இல்லாமல் நான் செய்ய எனக்கு மனசு வேணும். முதல்ல மனசு வேணும். சரி, மனசு வந்துடுச்சு. அப்புறம் பலன் வேணும். சரி, பலனோட தூக்குறேன்னு வச்சுக்கோங்க. எப்படி தூக்குவேன்னு நினைக்கிறீங்க? முக்கி தக்கி
மூச்சை பிடிச்சி கீச்சை பிடிச்சி அப்படி சொல்லி பிடிச்சி என்னத்தையா சரி நீ பிடிச்சிக்கோப்பா, நீ கழுத்தை பிடிச்சிக்கோப்பா, நான் உனக்கு அப்படின்னு சொல்லி செய்வேன். எந்த அளவுக்கு செய்வேன் அப்படின்னா, என்னால் முடிஞ்ச அளவுக்கு தூக்குவேன். அப்படிதானே? முடிஞ்ச அளவு தூக்குவேன். அதுக்கும் மேலேயும் பாஸ்டர் அவர் என்கிட்ட கேட்குறார், பாஸ்டர் ப்ளீஸ் இன்னும் கொஞ்சம் பாஸ்டர், இன்னும் கொஞ்சம் பாஸ்டர்னா நான் என்ன செய்வேன்? வேறு வழி இல்லாமல் மூச்சை அடக்கி முன்னங்காலை அமுக்கி பின்னங்காலை தூக்கி இன்னும் கொஞ்சம் என்ன செய்வேன்? ட்ரை பண்ணுவேன். ட்ரை பண்ணி தூக்குவேன். என்ன நடக்கும் தெரியுமா? ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் கீழே இறக்கி விடுவேன்னு நினைக்கிறீங்க? கீழே இறக்கி விடுவேன்னு நினைக்கிறீங்க? என்ன சொல்ல மாட்டேங்க, யோசிச்சு பாருங்க. ஏன்னா முழு பலத்தை கொடுத்து தூக்கிட்டு இருக்கும்போது, முழு பலத்தையும் முன்னங்கால அமுக்கி பின்னங்கால தூக்கி முழு பலத்தையும் கொடுத்து தூக்கும்போது ஒரு குறிப்பிட்ட நேரம் வரும்போது முடியாமல் இறக்கி விட மாட்டேன். தூக்குனது எவ்வளவு தூக்குனோ அவ்வளவு கீழே போடுவேன். இதுதான் மனுஷனுடைய இயல்பு. ஆனால் உன் தேவனாகிய கர்த்தர் அப்படி ஒருபோது செய்ய மாட்டார். அவர் தூக்குவார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. புரிந்து கொள்வதற்காக பேசுகிறேன். நம்மை திட்டம் இல்லாமல் படைக்கவில்லை, ஆண்டவர் திட்டமிட்டே நம்மை படைத்திருக்கிறார். நம்ம ஆணாக பிறக்கணுமா பெண்ணாக பிறக்கணுமா, எந்த குடும்பத்தில் பிறக்கணும், எத்தனாவது பிறக்கணும், எவ்வளவு காலம் இந்த உலகத்தில் வாழணும், எல்லாமே முதல்ல திட்டம் வச்சு அதுக்கப்புறம் நம்முடைய கருவை படைத்தார். அந்த கண்ணுக்கு தெரியாத கருவில் என் முழு வாழ்க்கையும் வச்சு படைத்தார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். அது ஆச்சரியம், விவரிக்க முடியாத செயல். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். 80 வயசில் நான் இருக்கணும்னா 80 வயசுக்கு வேண்டிய அத்தனையும் என்ன செஞ்சார்? அந்த சின்னோண்டு கருவில் வச்சு படைத்தார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. காலம் நிறைவேறும் போது அப்படி நாம் வளருகிறோம், பார்க்கிறோம், முதிர்ச்சி அடைகிறோம். கைகள் உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். எக்ஸ்ட்ராலாம் ஒன்றும் வரல, எக்ஸ்ட்ராலாம் வரல. ஆல்ரெடி இட் ஹஸ் பிளான். இட்ஸ் டிவைன் பிளான் அண்ட் பர்பஸ். தேவனுடைய திட்டம் தீர்மானத்தின்படி வரைபடத்தின்படியே தேவை என்று கர்த்தர் படைத்தார். அல்லேலூயா. கற்பத்தில் உன்னை அழிச்சிரும்னா என்றைக்கோ அழிச்சிருக்கலாம். எத்தனையோ கற்பத்தில் இல்லாமல் போகிறது. அந்த கற்பத்திலையுமே அவர் உன்னுடைய கருவை அவரே சுமந்தா தாங்கினார். கைகள் உயர்த்தால் இல்லையா சொல்லுங்க. நான் இப்படி சொல்கிறதுனால அம்மாமார்கள் மேலே வருத்தப்படக்கூடாது. பிள்ளைகளை பார்த்து சொல்ல, உன்னை 10 மாதம் சுமந்தண்டா பெத்தண்டா, உன்னை நான் 10 மாதம் சுமந்து பெத்தண்டா அப்படின்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்களா சுமந்தீங்க? இப்படி கேட்குற கேள்வி, வேதத்தை அறிஞ்சவங்களுக்கு கேட்குற கேள்வி. நீங்கள் சுமக்கலை, கர்த்தர் தாயின் கருவில் கற்பத்தில் அவரே தாங்கினார், அவரே ஏந்தினார், அவரே சுமந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உன் கருவை கர்த்தர் சுமந்தார். நீ அவரை அறியாதிருக்கும் போதே அவர் உன்னை அறிந்து, நீ அவரை நேசிக்காதிருக்கும் போதே அவர் உன்னை நேசித்து, நீ அவரை தேடாதிருக்கும் போதே அவர் உன்னை தேடி, நீ அவரை நம்பாதிருக்கும் போதே அவர் உன்னை நம்பி, நீ அவரை விரும்பாதிருக்கும் போதே அவர் உன்னை விரும்பி அவர் தாங்கினார், ஏந்தினார், சுமந்தார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். இந்த தேவன் இன்னமும் செய்வார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அந்த வார்த்தையை நான் பார்க்க விரும்புகிறேன். என்னாகும் 11ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, இவருடைய பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்துக்கு நீ இவர்களை முளையுங்கிற பாலகனை தன் தகப்பன் சுமந்து கொண்டு போவது போல, முளையுண்ட பால் குடிச்சிக்கிட்டு இருக்கிற பாலகன், பால் குடிச்சிக்கிட்டு இருக்கிற பாலகனை ஒரு தகப்பன் சுமக்கிறது போல. பாலகன், பால் குடிக்கிற பாலகனை யார் தான் ரொம்ப வச்சுருப்பாங்க? தாய் தான் வச்சுருப்பாங்க. ஆனால் சுமக்கிறது யாராக இருக்கும்? பார்த்துருக்கீங்களா? பார்க்குறீங்களா? ஒரு தடவை நான் குடும்பமாக திருநெல்வேலிக்கு போயிருந்தோம், ஜவுளி கடைக்கு போயிருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா நானும் என் மகனுக்கு கிடைஞ்சு வந்த கப்புள்ஸ் எல்லாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தோம். என்னென்னா, அம்மாமார் என்ன செய்வாங்க, பேக்கை வச்சுக்கிட்டு போவாங்க. ஆனால் ஐயாமார் தான் என்ன செய்வாங்க? நீங்களே சொல்கிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா.
அம்மாமார் எடுக்கிறதுல தான் ரொம்ப மும்முரமாக இருப்பான், பார்த்துருக்கீங்களா? ஆனால் ஐயாமார் சுமக்கிறதுலே மும்முரமாக இருப்பான், பார்த்துருக்கீங்களா? இல்லை லோயா? இப்போ இந்த வசனம் புரியுதா? உன் தகப்பன் சுமக்கிறவன், தாயின் கருவத்தில் சுமந்தால் அவர் முதிர் வயதிலும் உன்னை சுமப்பார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. Not only the beginning but also to the end he will bear, he will carry out. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த 25வது வருஷத்தின் துவக்கத்தில் நான் சொல்லுகிறேன், இன்னும் சுமக்குவதற்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். நான் அவருக்கு தேவனாக இருப்பேன், தகப்பனாக இருப்பேன், நீ எனக்கு பிள்ளையாக இருப்பீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக சொல்கிறீங்க? அல்லேலூயா. எனக்கு சுமக்க முடியல, என்னால் தாங்க முடியல, என்னால் பேர் பண்ண முடியல, கவலைப்படாத, உன்னை உன் தகப்பன் சுமப்பான். கைகள் உயர்த்தியால் இல்லையா சொல்லுங்க. ரியலி இந்த உலகத்தில் ஒரு தகப்பன் இல்லாமல் இருக்கலாம், இந்த பூமியிலே மாம்சத்தில் கொடுத்த தகப்பன் இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை தாய் இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை துணை இல்லாமல் இருக்கலாம், பிள்ளைகள் இல்லாமல் இருக்கலாம், இருந்தும் இல்லாதது போல இருக்கிற சூழ்நிலைகளும் இருக்கலாம். ஆனால் மறந்துடாதீங்க, உங்கள் கருவை சுமந்த தகப்பன் இன்னும் உங்களை சுமப்பார். கைகள் உயர்த்தலையில சொல்லுங்களேன். ஒரு நீங்கள் எனக்கு குமாரனாக இருப்பீர்கள், நான் உனக்கு தகப்பனாக இருப்பேன். ஆமாம். எத்தனை பேர் நன்றி சொல்ல விரும்புகிறீங்க? ஆமாம். கர்த்தர் உன்னை கேரி பண்ணுவார், கர்த்தர் உன்னை சுமப்பார், கர்த்தர் உன்னை நடத்துவார், இன்னும் மிச்சம் சொச்சமெல்லாம் கர்த்தர் செய்வார். கையை உயர்த்தலையில சொல்லுங்கள். அண்ட் டு த லாஸ்ட் செகண்ட் ஆஃப் மை லைஃப், அண்ட் டு த லாஸ்ட் பிரீத் ஆஃப் மை லைஃப். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கடைசி மூச்சு வரைக்கும் அதை செய்வார். கையை உயர்த்தி ஆமென் சொல்கிறவங்க எத்தனை பேர் நம்புறீங்க? செய்வாரா? செய்வாரா? உன் பலவீனத்தில் செய்வாரா? உன் குறைவுகளை செய்வாரா? இந்த இக்கட்டில் செய்வாரா? இந்த 2024 செய்வாரா? நான் போகிற பாதையில் செய்வாரா? நீ போகிற பாதையிலே கர்த்தர் உனக்கு சுமப்பார். எத்தனை பேர் விரும்பி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றீங்க? அல்லேலூயா. உனக்கு புரியுதோ புரியலையோ, உன்னால முடியுதோ முடியலையோ, உன் தேவனாகிய கர்த்தர் தகப்பன் பால் உண்கிற குழந்தையை தகப்பன் சுமக்கிறது போல நான் உங்களை என்ன செய்வேன்? சுமப்பேன். நம்பர் 1. நம்பர் 2 போலாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 18 நாள் யாத்திரா 18 நாளிலே சொல்லியிருக்காரு. என் பிதாவின் தேவன் எனக்கு துணை நின்று பார்வோனின் பட்டயத்திற்கு என்னை தப்புவித்தார். பிதாவின் தேவன், பிதாவின் தேவன் என்ன செய்கிறாரா? துணை நின்று தப்புவிப்பார். சத்தமா சொல்லுங்க, துணை நின்று தப்புப்பார். அல்லேலூயா. உன் போக்கில் எல்லா இடத்துலையும் அவர் உனக்கு துணை நிற்பார். சொல்லுங்க ஆமாம். துணையாக இருக்கிறவங்க நிறைய இடத்துல வினையாக தான் இருக்கிறாங்க. துணையாக இருக்கிறவங்க நிறைய இடத்துல வினையாக இருக்கிறாங்க. நான் இப்படி சொல்கிறதுனால யாரும் தப்பாக எடுத்துடக்கூடாது. நான் உனக்கு நல்ல கம்பெனியாக இருப்பேன்பா, ஆனால் வேறமாக தான் இருப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இன்னும் கர்த்தர் கர்த்தர் நீ ஏன் சொல்லிகிட்டு இருக்கிறீர்? தேவனை தூசித்து யோபுவுடைய மனைவி சொன்ன வார்த்தை, இன்னும் கர்த்தர் கர்த்தர் உத்தமத்தில் ஏன் இருக்கிறீங்க? இன்னும் ஆண்டவர் நடத்துவார், இன்னும் என் ஆண்டவரை நம்புவேன், இன்னும் ஆண்டவர் என்னத்தான் ஆண்டவர் பெருசாக செஞ்சார். 1000-10000 கேள்வி கேட்கறதெல்லாம் உண்மை இருந்துச்சு, சம்பவம் இருந்துச்சு. ஒரே நாளில் அத்தனை பிள்ளை அவுட், ஒரே நாளில் எல்லா சொத்து பத்து எல்லாம் அவுட், ஒரே நாளில் சகலமும் இல்லாமல் நிராகரிகராய் விடப்பட்டார், அப்ரப்டாக விடப்பட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்தா, கர்த்தர் எடுத்தா, கர்த்தருடைய நாமத்திற்கு இந்த வார்த்தை அவன் தான் சொல்ல முடியும். நம்மளாம் சொல்கிறதுக்கு தகுதியே இல்லை, ஏன்னா நமக்கு நிறைய இருக்குது. எத்தனை பேர் என்னோட ஆமென் சொல்லுங்கள். அவனை மாதிரி யாரும் கஷ்டப்படவே இல்லை. ஒரே நாளில் எல்லாம் அவுட்டு. இன்றைக்கி நமக்கு அப்படியெல்லாம் அவுட் ஆகவே இல்லை. இங்கே வந்திருக்கிற உங்களுக்கு அவுட் ஆகலைன்னு நம்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை பற்றி நான் பேசுகிறேன். ஒரே நாளில் எனக்கு ஆண்டவர் என்ன செய்யலை, எல்லாத்தையும் இழக்க விடலை. கைகள் உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். ஒன்றை இழந்தால் கர்த்தர் 10 தர்றார், 100 தர்றார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். ஒரு வழி அடப்பட்டா 7 வழிகளை கர்த்தர் திறக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆனால் அதே தேவன் யோபுவுக்கு ஒரே நாளில் எல்லாம் அவுட், வாஷ் அவுட், தனிமையாக இருக்கிறான். இன்னும் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ மனைவி வர்றா, மனைவி மட்டும் கர்த்தர் விட்டு வச்சார். ஏன்னு தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
பிள்ளைகள் எடுத்தாலும் மனைவி எடுக்காமல் மனைவியை மட்டும் விட்டு வச்சுருந்தேன். மனைவி ஆறுதலாயும் ஆதரவாயும் இருக்கிறவள். சகோதரிகளை, நீங்கள் எல்லாரும் அப்படியே இருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆறுதலாயும் ஆதரவாயும் இருங்க. மறுபடி சொல்லுகிறேன், ஆறுதலாயும் ஆதரவாயும் இருங்க. ஆறுதல் வேற, ஆதரவு வேற. துணையாளர்கள் ஆறுதலாயும் இருக்க வேண்டும். சொல்ல மாட்டீங்களா? ஆதரவா. இது ஆண்களுக்கும் பொருந்தும் பெண்களுக்கும் பொருந்தும். சரி, துணை, அவ்வளோதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். துணைங்கிறதுக்கு பேசுகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகுதா? ஆனால் அவன் ஆறுதலாகவும் இல்லை, ஆதரவா இல்லை. ஆறுதல்னா என்ன, என்னையா அப்படின்னு கேட்க, அப்படி ஆறுதல் இல்லை. சரி விடுங்க, கர்த்தருக்கு பார்த்துக்குவோம், அடுத்தது பார்த்துக்குவோம், அடுத்து கர்த்தர் நடத்துவாருங்க அப்படி சொன்னால் ஆறுதல். ஆதரவுனா தேவனை தூசித்து என் பின்னாடி அவனை கஞ்சி காய்ச்சி ஊத்துறேன் அப்படி சொல்லியிருந்தான்னா ஆதரவு. இன்னும் என்னையா உத்தமத்தில் இருக்கிறேன், தேவனை தூசித்து என் பின்னாடி வா, நான் உனக்கு இருக்கிற வரைக்கும் நான் கஞ்சி காய்ச்சி ஊத்துறேன், நான் உன்னை காப்பாற்றுறேன் அப்படி சொல்லியிருந்தா ஆதரவு. சொன்னால தேவனை தூசித்து பக்கத்திலே வந்துடாத, என் பக்கத்திலே மூச்சு கூட என் மேலே என்ன செய்யக்கூடாது, படக்கூடாது. அந்த கதை தான் அந்த இது. ஆனாலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் ஆவி பிரியம் மட்டும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். யோபுடைய முன்னிலைமை பார்க்கல பின்னிலைமையை கர்த்தர் பலமாய் ஆசீர்வதித்தார். எப்போ தெரியுமா? தகப்பன் துணை நிற்பார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். அவர் உனக்கு துணை நின்று உன்னை தப்பு வைக்க வேண்டிய இடத்தில் தப்பு வைப்பார். அவர் உனக்கு துணை நின்று தப்பு வைக்கிற கர்த்தர். ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு என்ன செய்வார்? அவர் துணை நிற்பார், தப்பு வைப்பார். நல்ல கவனிங்க. நல்ல தகப்பன் என்ன செய்வார்? யோசித்து பாருங்க. உண்மையாகவே நல்ல தகப்பன் கேரக்டர். எந்த பிள்ளைக்கும் துணை நிற்பார். எந்த இடத்துல தப்பு வைக்கணுமோ என்ன செய்வார்? தப்பு வைக்க பிரயாசப்படுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்க தகப்பன் அப்படி இல்லாட்டாலும் கர்த்தர் உனக்கு தப்பு வைப்பா. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். அல்லேலூயா. தாய் மறந்தாலும் தகப்பன் கைவிட்டாலும் கர்த்தர் ஒருபோது உன்னை கைவிட மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவருடைய செயலை பற்றி சொல்லியிருக்கிறது. மூன்றாவது நீதிமொழிகளில் 3:12 சொல்லிக்கிறது, தகப்பன் தன் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பாய் இருக்கிறாரோ அவரை என்ன செய்கிறார்? சிட்சிக்கிறார், கடிந்து கொள்ளுகிறார், கரெக்ஷன் கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அப்பா தான் என்ன செய்வார்? கரெக்ஷன் கொடுக்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பாவாக தான் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? டேய் அப்படின்பா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எனக்கு 3 பிள்ளைகள். இப்போ இங்கே வந்திருக்கிற 2வது மக, மூத்த மக கல்யாணம் ஆகி 2 பேத்திகள் இருக்காங்க. அவங்களும் ஊழியத்தில் இருக்காங்க, ஊட்டியில் இருக்காங்க. அடுத்து எனக்கு 3வது என் பையன், அவர் பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு எனக்கு அசிஸ்டன்ட் பாஸ்டராக இருக்கார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கள் வீட்டில் பிள்ளைகளை வளர்க்கும்போது பார்த்தீங்கன்னா சுவிட்ச் பாக்ஸில் ஒரு மூங்கில் விளாறு இருக்கும், மூங்கில் கம்பு இருக்கும், மூங்கில் சிறு விளாறுன்னா குச்சி. அது கிராமத்துக்கு போயிருக்கும்போது கிடைக்கும், கட் பண்ணி வச்சுருப்பேன். அதை எடுத்தால் க்ளீனாக முடிஞ்சிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சொல்கிறதில்ல, ஒரு ஆளுக்கு அடிக்கிற அடி 2வது ஆள் க்ளீன் ஆகிரும். கர்த்தருக்கு சொல்லுங்களேன். அல்லேலூயா. சொல்லுங்களேன். அல்லேலூயா. பிள்ளைய கொல்றதுக்கு அடிக்கிறோம்? கிடையவே கிடையாது. பிள்ளைய அதிகமாக நேசிக்கிறதுனால அடிக்கிறோம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். நம்ம கடிந்து கொண்டு சிட்சிக்காட்டால் நம்மளாம் எப்படி இருப்போம்னு சொல்லியிருக்குன்னா, நம்மளாம் வேசியின் பிள்ளைகளாய் மாறி இருப்போம். எபிரேயர் நிருபத்தில் அதை குறித்து சொல்லியிருக்கு. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனத்தை சீக்கிரமாக வாசிங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனம் சீக்கிரமாக வாசிக்கலாம். உங்களை நீங்கள் சிட்சையை சகிச்சிங்கன்னா தேவன் உங்களை எப்படி நினைக்கிறாரா? புத்திரராக சிட்சிக்கிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாது இருந்தால்
நீங்கள் புத்திரராயிராமல் வேசியின் பிள்ளைகளாக இருப்பீர்கள். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். பெரம்பை எடுக்கிறது யாருக்கு எடுக்கிறோம்? வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு தான் எடுக்கிறோம். தெருவில் போகிற பிள்ளைகளுக்கு பெரம்பை எடுக்கவே மாட்டோம். தெருவில் போகிற பிள்ளைகளை கரெக்ஷன் கொடுக்கவே மாட்டோம். தெருவில் போகிற பிள்ளைகளை நம்ம கடிஞ்சு கொள்ளவே மாட்டோம். ஆனால் வீட்டில் இருக்கிற ஆளை உருட்டி புரட்டி எடுப்போம். அவன் 1000 தப்பு செய்வான். வீட்டில் இருக்கிற சின்ன தப்பு செஞ்சால் டேய் அப்படின்போம். எதுக்கு? என்னை விட என் பிள்ளை நல்லா வரணும். கையை உயர்த்தலையில் சொல்லுங்களேன். நான் படிக்கலடா, நீயாவது நல்லா படிக்கல. நான் இப்படி வாழ முடியலடா, எனக்கு வாய்ப்பு கிடைக்கலடா. ஆனால் என் பிள்ளை எனக்கு முன்னாடி நல்லா வாழ்ந்து காட்டுறேன். கைகளை உயர்த்தாலையில் சொல்லுங்களேன். ஒரு நல்ல தகப்பன். கைகளை உயர்த்தாலையில் சொல்லுங்களேன். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரிகளை செய்வான், என்னிலும் பெரிதான காரியங்கள். ஒரு நல்ல தகப்பன். கையை உயர்த்தாலையில் சொல்லுங்க. நம்மளை விட நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதா தகப்பன். கையை உயர்த்தாலையில் சொல்லுங்க. பரமபிதா நம்ம அப்படியே நினைக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க. ஏசு இந்த உலகத்தில் அற்புதங்களை அடையாளங்களை செய்தார். அதை விட இன்றைக்கு நாம் பலத்த அற்புதங்களை செய்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை தருகிறார். ஏன்னா நம்முடைய தேவன் அழகு பார்க்கிற தேவன். கை உயர்த்தாலையில் சொல்லுங்க. என் லிமிட்டை விட நீ தாண்டாதடா அப்படி சொல்லவே மாட்டார். என்னை விட 1000 மடங்கு எந்திரின்னு கர்த்தர் சொல்லுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க. நல்ல தகப்பன். கைகளை உயர்த்தாலையில் சொல்லுங்க. நீங்கள் எந்திரிங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க. உனக்கு நான் தகப்பனாக இருப்பேன். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா அடித்த அடி புளி 1 அடி பாஞ்சா புளிக்குட்டி என்ன செய்யணும்? 16 அடி பாயணும். அல்லேலூயா. ஆண்டவர் அப்படி இருந்தால் நான் அதை விட அதிகமாக இருக்கணும். ஆண்டவர் தன்னை நம்மை அப்படித்தான் மாற்ற விரும்புகிறார். கர்த்தருக்கு அதனால தான் சிட்சிக்கிறார், கடிந்து கொள்ளுகிறார், கரெக்ஷன் கொடுக்குறார். கரெக்ஷன் நமக்கு நல்லது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க. கரெக்ஷனை விரும்புகிறவங்க தான் நல்லா இருப்பாங்க. கரெக்ஷனை வெறுக்கிறவங்க நல்லாவே இருக்கவே முடியாது. பாஸ்டர் என்ன தொணன்னு இதை சொல்லிகிட்டு இருக்கார் அப்படின்னு நினச்சா அவன் உருப்படவே மாட்டான். நீங்கள் நல்லா பாருங்கள். வீட்டில் அடங்காத பிள்ளைகள் வெளியே போய் என்ன செய்வாங்க? ஊரில் இருக்கவன் 4 அடி அடிப்பான். யோசித்து பாருங்கள். அப்பா கரெக்ஷனுக்குள்ளே வராத பிள்ளைகள் வெளியாட்கள் கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஆனால் அப்பா கரெக்ஷன் பண்ணட்டும். எத்தனை பேர் ஆமென்னு சொல்லுங்கள். இன்றைக்கி உங்கள் ஆண்டவர் உங்களை கரெக்ஷன் பண்ணட்டுமா? எத்தனை பேர் விரும்புகிறீங்க? அல்லேலூயா. நீர் எனக்கு தகப்பனாக இருப்பீரா? இந்த சபைக்கு கர்த்தர் எப்படி இருப்பாராக? சொல்லுங்கள். இந்த சபைக்கு கர்த்தர் எப்படி இருப்பாராக? தகப்பனாக கரெக்ஷன் கொடுப்பாராக. எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? ஆமாம். அல்லேலூயா. கல்லுக்கு தெரியாது இது என்ன சிலை ஆவோன்னு, ஆனால் சிற்பிக்கு தெரியும். ஒவ்வொரு அடி அடிக்கும் போதும் இது எந்த நிலைக்கு மாறப்போகுதுன்னு ஒரு சிற்பிக்கு தெரியும். கையை உயர்த்தி அலையில் சொல்லுங்கள். கல்லுக்கு தெரியாது. கல் அதை பற்றி தெரியவே தெரியாது. உருவத்தை பற்றி கல்லுக்கு தெரியவே தெரியாது. அது கல், அதுக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் சிற்பிக்கு தெரியும் ஒவ்வொரு உளியில் அடிக்கிற அடியும் இது எப்படி மாறப்போகுதுன்னு சொல்லி. கைகளை உயர்த்தி அலையில் சொல்லுங்கள். சில சமயம் நமக்கு தெரிய மாட்டேது. அவ்வளோதான். நான் ஏன் இதை செய்கிறார், ஏன் இப்படி வருது, ஏன் எனக்குள்ளே இப்படி 1000-10000 கேள்விகள் சில சமயம் நம்முடைய மனதில் வந்து ஓடி நம்ம நிலைகுலே வைக்கிறது. ஆனால் ஒன்று சொல்லுங்கள். என் தகப்பன் நல்லவன். சத்தமாக சொல்லுங்கள். எனக்கு புரியலை, ஆனால் என் தகப்பன். சத்தமாக சொல்ல மாட்டீங்களா? சொல்ல விரும்புகிறவங்க சொல்லுங்கள் பாப்போம். அல்லேலூயா. சொல்லுங்கள். என் தகப்பன் நல்லவன். அல்ல, வாயை திறந்து சொல்லுங்கள். என் தகப்பன் நல்லவன். எனக்கு புரியலை, உண்மை எனக்கு புரியலை. ஐ டோன்ட் நோ, பட் ஐ நோ மை காட் இஸ் குட், மை ஃபாதர் இஸ் குட். என் தகப்பன் எனக்கு தீமையே செய்யவே மாட்டேன். He won't allow the evil thing to my life. ஆண்டவர் ஒருபோதும் எனக்கு தீமை செய்யவே மாட்டார். கொசு கடிக்கவே பார்த்துட்டு இருக்க முடியல நம்மளால். ஒரு ஈ கடிக்கிறதே நம்ம பார்க்க முடியல. ஒரு எறும்பு கடிக்கிறதே நம்ம பிள்ளைங்க படிக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்க முடியலையே. ஒரு பூச்சி பூரா கடிக்கிறதே, ஒரு பூரா நம்ம பிள்ளை மேலே ஏறி போகுதுன்னா பார்த்துட்டு இருப்பீங்களா? நம்மளால் பார்த்துட்டு இருக்க முடியலையே. ஒரு தகப்பன், அதை விட ஒரு பரம தகப்பன் நமக்கு இருப்பார். அவர் நம்மை சிட்சிப்பார், அவர் நம்மை உருவாக்குவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் கையிலே இருப்போமாக. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்கள். அவருடைய கண்காணிப்பிலே இருப்போமாக, அவருடைய கண்ட்ரோலில் இருப்போமாக, அவருடைய சீர்திருத்தலில் இருப்போமாக, அவருடைய கரெக்ஷனுக்குள்ளே இருப்போமாக. ஆமென். நான் உனக்கு எப்படி இருப்பேன்? தகப்பனாக இருப்பேன். நீ எனக்கு குமாரனாக இருப்பாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சீக்கிரமாக இன்னும் போகிற நேரமாகிறதுனாலே, நான் 5 நிமிஷம் இருக்கிறது நேரமாகிறதுனால வேகமாகி போகிறேன். கடாட்சிக்கிறது போல 3:17 மல்கியா 3:17 சொல்லி, தகப்பன் தன் பிள்ளையை கடாட்சிக்கிறது போல
மல்கியா 3:17. சேர்க்கும் நாளில் அவர்கள் என்னுடையவர்களாக இருப்பார்கள் என்று சேனையில் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கர்த்தரை கையில் உயர் தலையிலோ சொல்லுங்க, கர்த்தருடைய கடாட்சி உங்கள் மேல் வரும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை கடாட்சிப்பாரா. இல்லாததை உண்டாக்குறது தான் கடாட்சம், இல்லாததை உண்டாக்குவது தான் கடாட்சம். புரிகிறதுக்காக பேசுகிறேன். அண்ணாலை கர்த்தர் என்ன செய்தார்? கடாட்சித்தார். கைகளை உயர்த்த அல்லேலூயா சொல்லுங்களேன். இல்லாததை உண்டாக்குவார். கைகளை உயர்த்த ஆமென் சொல்லுங்கள். உனக்கு எது இல்லைன்னு நீங்கள் பிளாங்க்குன்னு நினைக்கிறீங்களோ அதை கர்த்தர் ஃபில்லப் பண்ணுவார். கைகளை உயர்த்த அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களை அடையாளப்படுத்துறதுக்காக இப்படி பேசுகிறேன். சாராளுடைய கற்பம் செத்து போயிருந்தது. சாராளுடைய கற்பம் செத்து போயிருந்தது. ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்னார், நான் வானத்தின் நட்சத்திரத்தை போல உன் பிள்ளைகளை தருவேன். ஆனால் அவங்க வாழ்க்கை சரீரம் எப்படி இருந்தது? சரீரம் எப்படி இருந்தது? செத்து போயிருந்தது. there is no possibility. உயிர் அங்கே இல்லை. உயிர் ஓட்டத்துக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சம்பந்தமே இல்லை, ஆனால் கர்த்தர் தந்தார். கையை உயர்த்த அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் தந்தாரா? கர்த்தர் தந்தாரா? இஸ்மவேலை மட்டுமல்ல, ஆண்டவர் யாரை தந்தார்? ஈசாக்கை தந்தார். இஸ்மவேல் ஆகார் மூலமாய் வெளிப்பட்ட புத்திரன், ஆனால் அவன் சுதந்திரவாளி அல்ல. ஈசாக்கின் வாக்குத்தத்தத்தின் புத்திரனை உனக்கு நான் தருவேன். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் உனக்கு வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளை தந்து உன்னை கடாட்சிப்பா. கர்த்தருடைய தரிசனம் நிறைவேறும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உங்களை குறித்திருக்கிற திட்டம் என்ன செய்யும்? கடைசி வரைக்கும் நடக்குங்க. கடைசி வரைக்கும் நடக்கும். கர்த்தர் உங்களை அழைச்ச நோக்கம் நிறைவேறும். எங்கேயோ பிறந்து எப்படியோ இருந்த நம்மை கர்த்தர் இந்த வெளிச்சத்துக்கு அழைத்தாரே, அந்த அழைத்த தேவன் கடைசி வரைக்கும் திட்டத்தை நிறைவேற்றி முடிப்பார். ஆமாம். இப்போ வேணா உனக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், இப்போ வேணா எனக்கு வாய்ப்பே இல்லைன்னு பாஸ்ன்னு சொல்லலாம். யாருக்கு தெரியும்? கைகளை உயர்த்த அல்லேலூயா சொல்லுங்கள. கர்த்தர் உண்டு பண்ண சத்தமாக சொல்லுங்க. கர்த்தர் உண்டு பண்ண சத்தமாக சொல்லுங்க. கர்த்தர் உண்டு பண்ண சொல்கிறவங்களுக்கு அப்படியே ஆவதா? அல்லேலூயா. கர்த்தர் உண்டு பண்ண, கர்த்தர் உண்டு பண்ண, கர்த்தர் உண்டு பண்ண, கர்த்தர் உண்டு பண்ண கற்பாறைகளை அவர் நீரூற்றாய் மாற்றுவார். கண்மலைகளை தண்ணீர் தடாகமாய் மாற்றுவார். வனாந்தரத்திலே வழியை உண்டாக்குவேன், அவாந்தர வெளிகளை ஆறுகளை உண்டாக்குவேன். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. உலகம் உண்டாக்க முடியாது, மனுஷர் உண்டாக்க முடியாது, வைத்தியம் உண்டாக்க முடியாது, மெடிசன் உண்டாக்க முடியாது, ஆனால் கர்த்தர் உண்டாக்க முடியும். கையை உயர்த்த அல்லேலூயா சொல்லுங்கள. எங்கள் சபையில் நடந்த ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். திருமணமாகி 18 வருடம் ஆகிவிட்டது. திருமணமாகி 18 வருடம் ஆகிவிட்டது. குழந்தை பாக்கியம் இல்லை. வெளிநாட்டுக்கு போனாங்க, வேலைக்கு போனாங்க. அங்கே ஏகப்பட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க, வாய்ப்பே இல்லை. ரெகுலராக இருக்கக்கூடிய காரியங்கள் எதுவுமே இல்லை. அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு யாரையோ சொன்னாங்க, இப்படி எடுத்தால் டியூப் பேபி கூட எடுத்தால், இல்லாட்டா அந்த அடாப்ஷனுக்கு எடுத்தால் என்னென்னமோ சொல்லப்பட்டது உலகம். அந்த சகோதரி சொன்ன ஒரு வார்த்தை, கர்த்தர் எனக்கு தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். அவர் தருவா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 18 வருடத்துக்கு பின்பு ஆண்டவர் கன்சீவாக பண்ணினார். ஒரு குழந்தையை, ஆண் குழந்தையை தந்தார். முதல் பர்த்டேயை எங்கள் திருப்பத்தூர் சர்ச்சில் வச்சு கொண்டாட கிருபை தந்தார். கையை உயர்த்த அல்லேலூயா சொல்லுங்கள். முடியாது இல்லை என்கிற இடத்தில் உன் தகப்பன் உன் தரிசனத்தை நிறைவேற்றுவார். உனக்கு கொடுத்த சொப்படம் நிறைவேறும், உனக்கு கொடுத்த வரைபடம் நிறைவேறும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அல்லேலூயா சொல்லுங்களேன். செய்வாரா? இந்த மெட்ராஸில் உங்களுக்கு செய்வாரா? உங்கள் வீட்டில் கர்த்தர் செய்வாரா? உன் பிள்ளைகளுக்கு கர்த்தர் செய்வாரா? என் ஜாப்பில் கர்த்தர் செய்வாரா? என் படிப்பில் கர்த்தர் இப்படி செய்வாரா? எனக்கு வாய்ப்பே இல்லை பாஸ்டர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மையை சொல்லுகிறேன். என் அனுபவங்கள் நிறைய இருக்கிறது. அதில் ஒன்று சொல்லுவேன்னா, நான் இந்து குடும்பத்திலேருந்து இயேசுவை ஏற்றுக்கிட்டேன். 79வது வருஷத்தில் இயேசுவை ஏற்றுக்கிட்டேன். 81வது வருஷத்தில் அழைப்பு பெற்றேன். 3 வருஷம் படித்து 84 ஊழியத்துக்கு வந்தேன். இன்றைக்கு வரைக்கும் ஊழியத்தில் இருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா.
நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது எங்கள் வீட்டை விட்டு வெளியே துரத்துனாங்க. இஷ்டமான இரு, கஷ்டமான போயிட்டே இருந்தான். இப்போ சர்ச்சுன்னு போகிறேன். இவங்க போகிறவங்க சொல்கிறவங்களாம் ஒன்று நடுக்காட்டில் ஒன்று விடுறாங்களா இல்லையா பாரு. எங்கள் அப்பா சொன்ன வார்த்தை. அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னான்னு ஏசுன்னு போகிறேன், நாளைக்கு நடுத்தெருவில் ஒன்று விட போகிறாங்களா இல்லையா பாடுறா அப்படின்னார். எங்கள் அப்பா என்னை பெற்றெடுத்த தகப்பன் சொன்ன வார்த்தை. ஆனாலும் உயிரை கொடுத்த சாமிக்கு முடிய கொடுப்போம். பழைய வாழ்க்கை. உயிரை கொடுத்த சாமிக்கு வேறு மாதிரி சொல்லுவோம், முடிய கொடுப்போன்னு இப்போ சொல்லுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இது பழைய வாழ்க்கை. ஆனால் இயேசு உயிரை கொடுத்த இயேசு என் உள்ளத்தை நான் கொடுக்குறேன்னு வந்தேன் ஏசாமிகிட்ட. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இன்றைக்கி திருப்பத்தூருக்கு வந்தீங்கன்னா தெரியும், நடு ரோட்டில் தான் சர்ச் இருக்குது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகுது. அல்லேலூயா சொல்லுங்களேன். ரோட்டு மேலே சர்ச்சை கர்த்தர் கொடுத்துருக்குறேன். கையோ அல்லேலூயா சொல்லுங்களேன். எங்கள் தகப்பன் சரீரத்தில் பெற்றெடுத்த தகப்பன் சொன்னது வேறு, என்னை ஆண்டவர் பெற்றெடுத்த என் பரமபிதா சொல்கிறது வேறு. கை உயர்த்தலையில் சொல்லுங்க. நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக செய்கிற கர்த்தர். கைகளை உயர்த்தலையிலோ சொல்லுங்களேன். மற்றவங்க என்ன வேணாலும் பேசட்டும், உலகம் உன்னை என்ன வேணாலும் பேசட்டும், ஆனால் உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவர் உன்னோடு கூட இருப்பார். அவர் உன்னை கடாட்சிப்பார். கைதட்டி கர்த்தரை துதிப்பார். அவர் உன்னை கடாட்சிப்பாரா. சரி, மற்றதெல்லாம் நீங்கள் வீட்டில் உட்காந்து பாடுங்க. மீதமெல்லாம் உங்கள் வீட்டில் உட்காந்து பாருங்கள். கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி என் வார்த்தையை முன்னிறைவு செய்கிறேன். அந்த சாலமோனுக்கு பற்றி சொல்லப்பட்டது, அவன் என் ஆலயத்தை கட்டுவான், அதனால் நான் அவனுக்கு பிதாவாக இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாக இருப்பான். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். எதனால் நான் அவனுக்கு பிதாவாக இருப்பேன், எதனால் அவன் எனக்கு குமாரனாக இருப்பான், அவன் எனக்கு ஆலயத்தை கட்டுவான். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். தேவ திட்டத்திற்காக வாழ நினைக்கிற எல்லாருக்கும் அவர் பிதாவாக இருப்பார், நம்மை குமாரனாக ஏற்றுக்கொள்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மனுஷ திட்டம் அல்ல, தேவ திட்டம். மறைபடி சொல்லுகிறார், அந்த வரைபடத்திற்காக நீங்கள் எழும்புவீர்கள், ஆனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். நீ வரைபடத்துக்காக வாழ ஆரம்பி, கர்த்தர் உனக்கு பிதாவாக இருப்பார், நீ குமாரனாக இருப்பாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வரைபடம் என்பது, ஆலயம் என்பது, நான் இப்படி சொல்லுகிறது வழக்கம். உங்கள் வீடு கட்டினா யாருக்கு பயன்படும்? நீங்கள் வீடு கட்டுறீங்க, யாருக்கு பயன்படும்? சொல்ல மாட்டீங்களா? என்ன பாஸ்டர் இப்படியெல்லாம் கேட்குறீங்க? நான் வீடு கட்டினா யாருக்கு பயன்படும்? எனக்கு பயன்படும். எனக்கு அடுத்து என் மனைவிக்கு பயன்படும். மனைவி விட்டுட்டிங்களே, அதுக்கப்புறம் யாருக்கு பயன்படும்? பிள்ளைகளுக்கு பயன்படும். அப்படி தானே? அப்படி தானே? ஆலயம் கட்டினால், ஆலயம் கட்டினா யாருக்கு பயன்படும்? சொல்ல மாட்டீங்களா? 1000 குடும்பங்களுக்கு பயன்படும். எத்தனை பேர் என்னோட ஆமென் சொல்லுங்க? நான் வீடு கட்டினா எனக்கு பயன்படும், என் மனைவிக்கு பயன்படும், என் பிள்ளைகளுக்கு பயன்படும். நான் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டினால் 1000 குடும்பங்களுக்கு பயன்படும். 1000 குடும்பங்கள் வந்து பயன்படுவார்கள். கைகள் உயர்த்தாலே சொல்லுங்களேன். நான் வீட்டை கட்டுறதுக்கு முன்னாடி ஆலயத்தை தான் கட்டினேன். இன்றைக்கும் ஆலயத்தின் ஒரு பகுதியில் தான் நாங்கள் இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்குன்னு சொந்த இடம் இல்லை, சொந்த வீடு இல்லை. கர்த்தர் கொடுத்தா வாங்குவோம், அது வேறு விஷயம். ஆனால் எங்களுடைய எண்ணம் எல்லாம் ஆலயம் கட்டினால் 1000 10000 மக்கள் கர்த்தரை தேடுவார்களே, கர்த்தரிடத்தில் வருவார்களே, தேவ அன்பை ருசிப்பார்களே, தேவனுக்காக எழும்புவார்களே, தேவ ராஜ்யத்தை கட்டுவோமாக. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? வீட்டை கட்டுறதை விட எதை கட்டுவோம்? ஆலயம். ஆலயம் என்பது சபை, சபை என்பது தேவராஜ்யம். கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஆலயம் என்பது சபை, சபை என்பது தேவராஜ்யம். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்லுங்க? நம்ம எதை கட்டுவோம்? ஆலயம். ஆலயம் எது? சபை. சபை எது? தேவராஜ்யம். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. தேவராஜ்யத்தை கட்டுகிற பாணியில், அந்த முயற்சியில் யாரெல்லாம் இணைகிறார்களோ, ஈடுபடுகிறீர்களோ, கர்த்தர் உங்களுக்கு பிதாவாக இருப்பார். அவர்கள் எனக்கு குமாரராக இருப்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவர் உனக்கு தகப்பனாக இருப்பார்ப்பா. தகப்பன் எல்லாத்தையும் பார்த்துக்குவார்ப்பா. ஆமென்.